வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 8 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து எப்படியோ அந்த மூர்த்திக்கிட்டேருந்து அந்த சிலை இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம மயிலு அந்த சிலைய கையில வாங்கினத்தோட, "உன்கிட்டேருந்து இந்த சிலைய வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் வேஷம் போட வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருக்கிற விக்க எடுக்கிறாரு. இத பார்த்ததும் அந்த மூர்த்திக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. "அப்ப நீங்க 2 பேருமே நாடகம் போட்டு என்கிட்ட சிலை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு மயிலு சொல்றாரு, "ஆமா, உன்கிட்ட சிலை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் இப்படி நாடகம் போட்டோம். சரி, இப்ப அதிகாரிங்க கிட்ட மாட்டுறதுக்கு தயாரா?" அப்படின்னு நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ண, அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. மூர்த்தி அவங்க எல்லாரையுமே பார்த்ததோட பயப்படுறாரு. "சார் சார், எங்களை விட்டுருங்க சார். ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க இப்படி பண்ணிட்டோம்." சரவணன் சொல்றாரு, "உன்கிட்ட ஏற்கனவே வந்து விசாரிச்சல்ல, அப்பவே அந்த சிலை என்கிட்டதான் இருக்கு அப்படிங்கிற உண்மைய ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கம்மியா கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு என்கிட்ட சிலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாடகம் போட்ட. இப்ப உனக்கு தேவையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டியே. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை வந்துட்டு பெரிய தண்டனைக்கு கூட்டிட்டு போக போறேன்" அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, "சார் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். இது நானா செய்யல சார். 2 பேரும் இந்த சிலையை கொடுத்து பண்ண சொன்னாங்க சார். அதனாலதான் சார் நான் உங்களுக்கு உதவி பண்ணேன்." அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, "இங்க பாரு, அவங்க யாரு அப்படின்னு இப்ப சொல்ல முடியுமா?" அதுக்கு அவர் சொல்றாரு, "சார் சொல்றேன் சார் யாரு அப்படின்னு." அதுக்கு சரவணன் சொல்றாரு, "யாருன்னு சொல்லு." அப்ப அவரை சொல்றாரு, "சார், பக்கத்தூர்ல உள்ள முத்துவேல் சிவனாண்டி 2 பேரும் தான் சார். அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்து என் கையில கொடுத்து, இத வித்துக்கோ, எனக்கு காசு கொடுன்னு சொன்னாங்க. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார்." அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "இந்த விஷயத்த இப்படியே ஊர் பஞ்சாயத்துல உள்ளவங்க கிட்ட சொல்லுவியா?" அதுக்கு அவர் சொல்றாரு, "கண்டிப்பா சொல்றேன் சார்." உடனே ஹீரோவும் சரி அப்படின்ட்டு நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. பாட்டி போன் அட்டன் பண்ணி, "சொல்லியா பேராண்டி?" அப்ப ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, அம்மன் சிலை எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மன் சிலையோட வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டணும்." இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, "என்னையா பேராண்டி, என்ன ஆச்சு?" அப்ப ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, ஊர் பஞ்சாயத்தை கூட்டுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தப்பு பண்ணவங்களோட கூடவே அந்த சிலையோடையும் வரேன்." இதை கேட்டதும் பாட்டியும், "சரியா பேராண்டி, நீ சொல்லிட்டியல்ல, நான் இப்ப ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னு பாட்டி நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, அந்த அம்மன் சிலைய என் பேரை கண்டுபிடிச்சிட்டான். ஊர் பஞ்சாயத்தை கூட்ட சொன்னான்." ஊர் தலைவர் சொல்றாரு, "சரிம்மா, உடனே கூட்டிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஷாக் ஆகுது. என்னடா இது, அம்மன் சிலைய கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். அம்மன் சிலை அவன் கைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு அவங்களும் நிக்கிறாங்க. அப்போ சித்தப்பா சொல்றாரு, "ஒருவேளை அவன் அந்த அம்மன் சிலை மூர்த்தி கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சிருவானோ?" அப்ப முத்து சொல்றாரு, "இரியா, நான் மூர்த்திக்கு போன் பண்ணி பாக்குறேன்" அப்படின்ட்டு மூர்த்திக்கு போன் பண்றாங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம மூர்த்தியோட போன் ரிங் ஆகுது. சரவணன் சொல்றாரு, "இவனோட போன் தான் ரிங் ஆகுது. ஒருவேளை அம்மன் சிலை கிடைச்சிட்டு அப்படிங்கிற விஷயம் முத்துவேல் சிவனாண்டிக்கு தெரிஞ்சதோட இவன் கிட்ட அந்த சிலை இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்காக போன் பண்றாங்க போல. இங்க பாரு, அவனுங்க கேட்பானுங்க, சிலை உன்கிட்டதான் இருக்கா அப்படின்னு. அதுக்கு நீ என்கிட்டதான் சிலை இருக்குன்னு சொல்லணும்." இதை கேட்டதும் மூர்த்தியும், "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி, "சொல்லு மூர்த்தி." அப்ப அவர் கேக்குறாரு, "யோ, இங்க சிலைய கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அந்த சிலை உன்கிட்ட தானேயா இருக்கு?" அதுக்கு அவர் சொல்றாரு, "ஆமாமா, சிலை என்கிட்டதான் இருக்கு. அவங்க ஏதோ திட்டம் போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க." இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, "சரி சரி, ஒருவேளை சிலைய நீ குடுத்துட்டியோ அப்படின்னு நினைச்சேன், நான் பயந்துட்டேன்." அதுக்கு அவர் சொல்றாரு, "இல்ல இல்ல, நான் சிலைய யாருக்கிட்டையும் கொடுக்கல. இந்த சிலை இப்ப என் கையில தான் இருக்கு." இதை கேட்டதும் அந்த முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, ஒருவேளை அந்த சிலை அவன் கைக்கு கிடைச்சிட்டு அதனாலதான் பஞ்சாயத்தை கூட்டுறான் அப்படின்னு நான் பயந்துட்டேன்." உடனே மூர்த்தி சொல்றாரு, "சரிங்க சார், நான் போனை வைக்கிறேன்" அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அப்போ முத்து நேரா வில்லனை பார்த்து, "மவனே, அவன் சிலையெல்லாம் ஒன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டுறான் அப்படின்னு தெரியல. சரி, இருந்து வேடிக்கை பார்ப்போம்" அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சரவணன் சொல்றாரு, "இங்க பாரு, உன் மேல சந்தேகம் வரல இல்ல?
மூர்த்தி சொல்றாரு, இல்ல சார், சந்தேகம் வரல. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நேரா பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து கூடுது. அப்ப முத்து கேக்குறாரு, என்னம்மா பஞ்சாயத்தை கூட்டி அம்மன் சிலை வருதுன்னு சொன்ன, அம்மன் சிலை எங்க வருது? இந்த விஷயம் ஈஸ்வரிக்கும் தெரிய வந்துருது. ஈஸ்வரி, சந்திரா எல்லாரும் வராங்க. சந்திரா நேரா ஜாடையில அவங்க புருஷனை பார்த்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, என்னன்னே தெரியல சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, என்ன நடக்குது இங்க திட்டம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர் கேக்குறாரு பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா நீங்க தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டுனீங்க, ஆனா உங்க பேரன் இன்னும் வர மாதிரி தெரியலையே. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, கொஞ்ச நேரம் காத்திருங்க, என் பேரன் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னான், அம்மன் சிலையோட வந்துகிட்டு இருக்கான், அதுக்கு காரணமானவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இதை கேட்டதும் நம்ம சந்திராவுக்கு அதிர்ச்சியா இருக்கு, இவன் யார கூட்டிட்டு வரான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்கி வராரு. ஹீரோ மட்டும் வரத பார்த்துட்டு முத்து கேக்குறாரு, என்னையா இது, இவன் அம்மன் சிலையோட வரான் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இவன் வெறுங்கையோட வந்துகிட்டு இருக்கான், என்ன நடக்குது இங்க? என்ன இங்க எல்லாரையுமே முட்டாளாக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டுறாங்களா? எங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்னதும் ஊர் தலைவர் கேக்குறாரு, தம்பி அம்மன் சிலைய கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா உங்க கையில அம்மன் சிலை இல்லையே, எங்க தம்பி? அப்ப ஹீரோ சொல்றாரு, அம்மன் சிலை என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு. மயில கூப்பிட மயில வந்து கையில அம்மன் சிலையோட வராரு. அதை பார்த்ததும் அந்த முத்து சிவனாண்டிக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ ஊர் தலைவர்கள் அந்த அம்மன் சிலைய பார்த்ததோட அம்மா தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அம்மன் சிலைய நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஊர் தலைவர்கள் அந்த சிலைய பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து சாயந்தரத்துக்குள்ள தம்பி அம்மன் சிலைய பாதுகாப்பா கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டாரு. இனிமே ஊர் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அப்ப முத்து டக்குன்னு, இது உண்மையான சிலையா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, இது பொய்யான சிலையா இருக்குமோ அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, டேய் முத்து, என்ன உன் சூழ்ச்சியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அம்மன் சிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இங்க யாருக்கும் தெரியாதா? அங்க பாரியா அம்மனை அப்படின்னு சொல்ல அம்மன் சிலைய கொண்டாந்து வைக்க ஐயர் வந்துட்டு அம்மன் சிலைய பார்த்துட்டு இதுதான் உண்மையான சிலை அப்படின்னு சொன்னதோட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப முத்துவும் சிவனாண்டியும் இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த மூர்த்தி கிட்ட தானே இந்த சிலைய கொடுத்தோம், அது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, அம்மன் சிலைய கண்டுபிடிச்சாச்சு, அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நாங்க நிரூபிச்சாச்சு. அப்போ முத்து கேக்குறாரு, என்னது நிரூபிச்சாச்சா? அம்மன் சிலைய நீ தானே கொண்டுட்டு வந்த, ஒருவேளை உங்க அத்தை வீட்ல இருந்து கூட நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை இந்த அம்மன் சிலைய எடுக்கல. ஒரு தலைவர் கேக்குறாங்க, தம்பி அம்மன் சிலைய கண்டுபிடிச்சிட்டீங்க, அம்மன் சிலைய எடுத்தவங்க யாரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அவங்க யாரு தம்பி? அப்ப ஹீரோ சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு திரும்பி பார்த்து சரவணன் அப்படின்னு சொல்ல சரவணன் அந்த மூர்த்தியை இழுத்துட்டு வராரு. மூர்த்தியை பார்த்ததும் அந்த முத்துவேல் சிவனாண்டிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. ஐயோ, இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு. அப்போ மூர்த்தி அந்த இடத்துக்கு வராரு. அப்ப அந்த சித்தப்பா நேரா அவங்க மகன் கிட்ட, மகனே மூர்த்தி அவன் கண்டுபிடிச்சிட்டான், கண்டிப்பா அந்த மூர்த்தி நம்மளை காட்டி கொடுக்கறதுக்காக தான் மெனக்கட்டு இங்க வந்திருக்கான், எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்டாம், அவனே எப்படி தப்பிக்கிறது, வாடா இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ண டக்குன்னு அதிகாரிங்க 2 பேரு அவங்கள தடுக்கிறாங்க. எங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பாக்குறீங்க, நீ நின்னுங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க, நில்லுங்க, அத்தை தானே இந்த சிலை எடுத்தாங்க அப்படின்னு அத்தை மேல பழி சொன்னீங்க, இப்ப யாரு மேல இந்த பழி விழ போகுது அப்படின்னு பாருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு மூர்த்தி வராரு. ஊர் தலைவர்கள் அந்த அவனை பார்த்து, தம்பி யார் தம்பி இவன்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இவன் தான் காணாம போற அம்மன் சிலை எல்லாத்தையுமே விக்கிறவன், பக்கத்தூர்ல உள்ளவன். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் அந்த மூர்த்தியை பார்த்து, நீ தான் கோவிலுக்குள்ள வந்து சிலை எடுத்துட்டு போனியா? அதுக்கு அவரு சொல்றாரு, இல்லையா, நான் கோவிலுக்குள்ள வந்து சிலையை எடுக்கல, அந்த சிலை என் கைக்கு மாறினது மட்டும்தான், நான் வந்து உங்க ஊருக்குள்ள சிலையை எடுக்கல. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் கேக்குறாங்க, என்னப்பா சொல்ற, எப்படிப்பா அப்புறம் உன் கையில அந்த சிலை வந்துச்சு? அதுக்கு மூர்த்தி நேரா அங்க இருக்கிற முத்து சிவனாண்டிய பார்த்து, ஐயா இவங்க 2 பேரும் தான் அந்த சிலைய உங்க கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தாங்க, அதுக்கு நான் 10 லட்சம் பணமும் அவங்களுக்கு கொடுத்தேன், என் கைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்கதான்யா, நானா வந்து உங்க கோவில்ல திருடல அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் நேரா முத்து சிவனாண்டிய பாக்குறாங்க. அவங்க 2 பேருமே ஊர் தலைவர்களை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப முத்து சிவனாண்டி சொல்றாங்க, இல்ல இல்ல,
எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க ஒன்னும் அவங்கிட்ட அந்த சிலைய கொடுக்கல, இவன் பொய் சொல்றான் அப்படின்னு. அப்போ மூர்த்தி சொல்றாரு, சார் இவங்க தான் சார் கொடுத்தாங்க, நாங்க உங்க ஊருக்குள்ள வரலையா அப்படின்னு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் முத்துவை பார்த்து, இங்க பாருப்பா, ஈஸ்வரி அம்மாவுக்கு நீ பல வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணுவ அப்படின்னு எதிர்பார்க்கல. இங்க பாரு, ஈஸ்வரி அம்மா எவ்வளவு பெரிய நல்லவங்க. இப்படி சிலைய நீயே கடத்தி கொண்டு போய் ஒருத்தன்ட்ட வித்துட்டு ஈஸ்வரி அம்மா மேல பழி போடுற, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இந்த முக்கிய திருட்டுக்கு முக்கிய ஆதாரம் இருக்கிறது அந்த காளியம்மாளும் தான். இதை கேட்டதும் அவங்க கேக்குறாங்க, என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாயா, இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அந்த காளியம்மாள். அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லி அந்த அம்மன் சிலையை எடுக்க சொன்னது. இதை கேட்டதும் அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க, அந்த காளியம்மாளா இதெல்லாம் பண்ணாங்க? அப்ப முத்து சொல்றாரு, இல்ல இல்ல, காளியம்மாளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த சிலைய நேரா காளியம்மாளோட வீட்டுக்கு தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்க போனதோட அவங்க ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் பேர் காளியம்மாளோட பேர்ல தான் புக்கா இருக்கு. அந்த இடத்துலதான் அம்மன் சிலைய வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மன் சிலைய மூர்த்தி கிட்ட வித்திருக்காங்க. மூர்த்தி கையும் களவுமா எங்க கிட்ட சிக்கிக்கிட்டான். இப்போ நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதை நீங்களே பாப்பீங்க. இதுக்கும் அத்தைக்கும் எந்த வகையிலயுமே சம்பந்தமே கிடையாது. இந்த முழு சிலை திருட்ட பண்ணது இவங்க 3 பேரும் தான். எங்க அத்தைய எப்படி சிலையை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி இவங்க 3 பேரும் பண்ண தப்புக்கு இவங்க 3 பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஊர் தலைவர்கள் கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்கள் நேரா பரமேஸ்வரிய பார்த்து ஈஸ்வரியையும் பார்த்து, அம்மா உங்க 2 பேரு மேலேயும் நாங்க இவ்வளவு பெரிய பழிய போட்டதுக்கு உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தப்பே பண்ணாத நீங்க 2 பேருமே இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஈஸ்வரி அம்மா, நீங்க தான் சிலை எடுத்தீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க மேல பழி போட்டதுக்கு நாங்க ரொம்பவே வெக்கி தலை குனிகிறோம். உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல, எனக்கு அதுவே போதும். மத்தபடி நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல. நான் இப்ப கிளம்பலாமா பஞ்சாயத்துல இருந்து அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா இவங்களுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற போறோம், அதையும் நீங்க பாத்துட்டு போங்க. இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அதனால எல்லாரும் இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த முத்து சிவனாண்டிய பார்த்து, இங்க பாருங்க, இனிமே இந்த ஊருக்குள்ள வரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அனுமதியே கிடையாது. இந்த ஊரை விட்டு உங்க 2 பேரையுமே ஒதுக்கி வைக்கிறோம். இந்த ஊருக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த வகையிலையும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னதோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சிவனாண்டி. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். கோவிலுக்கெல்லாம் வரக்கூடாது, எந்த பூஜையிலையும் கலந்துக்க கூடாது, இவங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை எல்லாம் பறிக்கப்படணும் அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி கண்டிப்பா தம்பி, இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கானுங்க, இவனுங்களை இதோட விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்களும் சொல்றாங்க. அப்போ பரமேஸ்வரி நேரா முத்து சிவனாண்டிய பார்த்து, எப்படியாவது என் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட திட்டம் ரொம்ப நாள் செல்லுபடியாகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என் மருமக ஈஸ்வரிய எப்படியாவது பழி வாங்கி அவளை அனாதை ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சுதானே நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் மருமக இன்னும் கொஞ்ச நாள்ல என் கூட ஒண்ணு சேர்ந்துருவா. அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்னதோட அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, சார் அதோட இவங்க சிலையை கடத்திட்டு போனதுக்காக இவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல இருந்து புடிச்சிட்டு போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள இந்த ஊரே என்னை திருடி அப்படின்னு சொல்லி என் மேல பழி போட்டுச்சு, ஆனா நீங்க தான் என் மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்க மேல தப்பு இல்லத்த, அதனாலதான் கூடி சீக்கிரம் நிரூபிச்சாச்சுச்ச, இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு.
ஸோ இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.